நேயர்களுக்கு வணக்கம். கோவை கோவிந்தராஜ் பேசுறேன். 2024 எந்த ராசிக்கு அதிர்ஷ்ட கல் அப்படிங்கிறத நம்ம பேச வந்திருக்கோம். இப்போ நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கனால யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும், யாருக்கு அந்த அதிர்ஷ்ட கல் போட்டால் ஒரு நன்மை நடக்கும் அப்படிங்கிறத நிறைய யூடியூப் சேனல்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வர்றோம். 2024 எந்த ராசிக்கு எந்த கல் போட்டால் ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டாபிக்கை பேசுகிறோம். இந்த கல்லை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா கிரகங்களும் கல்லும் தான் ஒரு மனிதனை இயக்குது அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சனால தான் ராசிப்படி நம்ம நவரத்ன கல் போடுறோம், வாங்குறோம். இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ராசி இப்போ மேச ராசின்னு வச்சுக்கோங்க. மேச ராசிக்கு 2024 எந்த கல் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்ம இந்த விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நம்ம சொல்றோம். ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த கல் போட்டால் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லித்தான் நம்ம ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு பிரச்சனையை தீர்க்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு விதமா போடுறோம். இப்போ நம்ம 2024 இந்த கல் போட்டால் நமக்கு நல்லா இருக்குமா சார்ங்கிற கொஸ்டின் தான் வரும். கல்லை பற்றி நிறைய நம்ம ஆய்வு செஞ்சுருக்கு. கல்லை எப்படி போடணும், எப்படி போட்டால் அது நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நிறைய நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம். ஒரு நவரத்ன கல்லை எடுக்கும் போது நமக்கு அது தேவைனா தேவை இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கணும். அப்பதான் அந்த கல் நமக்கு பலன் கொடுக்கும். ஒரு கல் எடுத்து நம்ம போடலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப மேசராசிக்கு பவள கல் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அது எந்த வகையில நமக்கு அது பொருந்தும் அப்படிங்கிறத யாரும் யோசிக்கிறது இல்லை. பொதுவா நமக்கு பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போறோம். ஒரு பொருளை நம்ம வாங்கினோம்னா, ஒரு வாட்ச் வாங்கினா ஓடுதான்னு பாக்குறோம், ஒரு வண்டி வாங்கினா ஓடுதான்னு பாக்குறோம். இப்படி இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்த நம்ம பார்த்து வாங்கும்போது, இந்த நவரத்ன கல் வாங்கும்போது நமக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குறாங்களா, எந்த கிரகங்கள் 9 கிரகங்கள்ல எந்த கிரகம் நமக்கு நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுது, எந்த கிரகம் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுதுன்னு தெரியாமையே பொதுவாகவே நவரத்ன கல்லை விற்கிறதுனால எல்லாருக்கும் பிரச்சனை தீர்ந்தா போதுன்னு சொல்லி பாக்குறாங்க, வாங்குறாங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நபர் இப்ப மேசராசியில ஒரு நபர் இருக்கிறாருன்னா, அவருக்கு எந்த கிரகத்துடைய தாக்கத்துல இருந்து இருக்காரு, எந்த கிரகம் அவருக்கு தடுக்குது, எதனால அவருக்கு தடுக்குது, எதனால தடை வருது அப்படிங்கிறது எந்த கல் அவருக்கு போட்டா சூட்டபிள் ஆகுங்கிறது செக் பண்ணி பாக்குறோம். அந்த கல்லு ஒரிஜினல் ஆகுன்னு பாக்குறோம். அவருக்கு அந்த கிரகத்துடைய கல்லு பாதிப்பு இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஒரு கிரகம் நகர்வை ஏற்படுத்துற மாதிரி அந்த கிரகத்துடைய கல் நமக்கு போட்டு ஆக்டிவேஷன் காமிக்குதா அப்படிங்கிறது நம்ம செஞ்சு காமிக்கிறோம். ஆக்டிவேஷன் இல்லாம எதுவுமே நடக்காது. இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே நெகட்டிவா இருக்கிறோமா பாசிட்டிவா இருக்குமா நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிற மாதிரி நமக்கு கிரகங்களுடைய கல் கையில கொடுத்தவொடனே ஆக்டிவேஷன் காமிக்குதா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி காமிக்கிறோம். அப்ப செக் பண்ணி காமிக்கும் போது நமக்கு அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா நம்ம செக் பண்றோம். செக் பண்ணி காமிக்கும் போது நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் இருக்கிறோமா, நெகட்டிவ் ஆக்டிவேஷன் இருக்கிறோமா, நெகட்டிவ் ஆக்டிவேஷனா எந்த கிரகம் நமக்கு நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் கல்லை நம்ம கொடுக்குறோம். இதை எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப எப்படி ஒரு கிரக பயிற்சி நடக்குது இல்லையா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிங்கும் போது இப்போ ஒரு கட்டத்துல அடுத்த கட்டத்துக்கு மாறுது. இப்போ குரு பயிற்சினா கரெக்டா 1 வருஷம் கழிச்சு குரு பயிற்சி மாறுற மாதிரி இந்த கிரகத்துடைய தோஷம் நம்ம உடம்புல இருந்தா நம்ம கல்லு கொடுத்தவனே அந்த கிரக தோஷம் வெளியில போகணும். அதுக்காகத்தான் அந்த நவரத்ன கல்லே நம்ம போடுறோம். அது நம்ம யாருக்கு தெரியறது இல்லை. நம்ம என்னன்னா பொதுவாகவே இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சனால பொதுவாகவே நம்ம ஒரு கல்லை போடுறோம், அது சரியில்லைன்னு தூக்கி போடுறோம். இப்படித்தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக பல பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு சரி கல்லு போட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி 10,000 ரூபாய்க்கு, 20,000 ரூபாய்க்கு, 50,000 ரூபாய்க்கு நம்ம மனசுல எவ்வளவு தோணுதோ மனசு பட்ட உடனே போய் நம்ம அந்த கல்லை வாங்குறோம். அதுதான் நமக்கு ஒரு தவறான விஷயம். ஒரு மனுஷனுக்கு அந்த பிரச்சனை இருந்தா தான் அந்த கல்லை போடணுமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். பார்த்து தான் ஒரு நவரத்ன கல்லை நம்ம தேர்வு செய்யணும். ஒரு கல்லு தேர்வு செய்யும் போது அது நிறைய ஆக்டிவேஷன் பண்ணும், நெகட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணும், பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணும். அப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சார் இதுவரையில யாரும் செக் பண்ணி கல்லு கொடுக்கறது இல்லை. உங்க ராசியை சொன்னா ராசி கல்லு கொடுக்குறாங்க, தசைக்கு கல்லு கொடுக்குறாங்க, புத்திக்கு கல்லு கொடுக்குறாங்க, நட்சத்திரத்துக்கு கல்லு கொடுக்குறாங்க. இது எப்படி சாத்தியக்கூறு ஆகும்? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணி நேரமும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. நான் இப்ப பேசிட்டு இருக்கிறதே சனி பகவான் முறையில சனி நேரத்துலதான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு கிரகங்கள் நகரும் போது அந்த கிரகத்தை பத்தி ஈர்ப்பு திசை தான் அதிகமா
இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு மணி நேரம் கிரகங்கள் மாறும்போது நம்ம ஒரு கல் போட்டவனே ஒரு மாற்றம் வந்துருமான்னு சொல்லி நம்ம தவறா வந்து ஒரு ராசியை சொல்லி நம்ம ஒரு கல் போடுறதுனால நமக்கு நிறைய பிராபலத்தை நம்மளே ஏற்றிக்கிறோம். அது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான், ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காகத்தான் ஒரு 2024 ஒரு கல் போடலாமா போட வேணாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஸ் பண்ணணும்னா கரெக்டா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம்னா, நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் நம்ம இருந்தோம்னா வேண்டியது இல்லை. நெகட்டிவ் ஆக்டிவேஷன் இருந்தா தான் நவரத்ன கல்லவே நம்ம தொடணும். அப்ப எந்த கிரகம் நமக்கு எந்த கிரகம் நெகட்டிவா இருக்கு, அந்த கிரகத்துக்குடைய ஸ்டோன் போட்டோன்னே நெகட்டிவ் வெளியில போகுதாங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த நெகட்டிவ் போறதை நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணி காமிப்போம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அப்பதான் அதை ஆக்டிவேஷன் பண்ணணும். இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்டோன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா ஆக்டிவேஷன் பாசிட்டிவா இருந்தா தான் நம்ம வாங்க முடியும். அது நெகட்டிவா இருக்குதாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? பொதுவான விஷயத்துல இருந்து வந்து ஒரு அறிவியலா வந்து ஒரு ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கிறத பார்த்து ஒரு நவரத்ன கல்லை தேர்வு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வரும். கண்டிப்பா மாற்றமும் ஏற்றமும் வரும். இப்படித்தான் ஒரு கல்லை வந்து நம்ம தேர்வு செய்யணும். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒரு கல்லு தேர்வு செய்யும் போது நமக்கு அந்த கிரகத்துடைய பாதிப்பு இருக்கா, அந்த கிரகத்தினால நம்ம பாதிப்புல இருக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். இப்ப இது நாள் வரையில யாரும் இப்ப இந்த அஸ்ட்ராலஜர்ல வந்து இது நாள் வரையும் ஒரு கல்லு தேர்வு செய்யறதுக்கு யாரும் ஆக்டிவேஷன் பண்ணி காமிச்சதே கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா ஒருத்த வந்து ஒரு பணம் போட்டு ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா அதனால அவங்களுக்கு ஒரு பலன் வேணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாம பொதுவா நம்ம வந்து பொதுவா கொடுக்கறது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது அவங்களுடைய இயல்பு சூழ்நிலை. இப்ப நாம சொல்றது அப்படின்னு சொன்னா ஒருத்தரை ஏமாத்தக்கூடாது, ஒருத்தர் பொய் சொல்லக்கூடாது. இருந்தா இருக்குது, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். அந்த சர்ச்சையோட நிப்பாட்டிக்கணும். நம்ம பிசினஸுக்காக பல விஷயங்களை சொல்லி நம்ம கல்லு வாங்கி போறதுனால நமக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் வந்துட போறது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்பயுமே வந்து நம்ம எந்த தொழில் பண்ணாலும் அதுல ஒரு நேர்மை இருக்கணும். அதுக்காகத்தான் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளுடைய அவசரத்துக்கு நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம கல்லுகள் போடுறோம், பல பரிகாரங்கள் பண்றோம். இதெல்லாம் நெகட்டிவா ஆக்டிவா பாசிட்டிவாங்கிறதுல செஞ்சு காமிச்சது யாரும் கிடையாது. நம்ம வந்து என்ன பண்றோம்னா நம்ம நெகட்டிவ்னா நெகட்டிவ், பாசிட்டிவ்னா பாசிட்டிவ். நெகட்டிவா இருந்தா அதை பாசிட்டிவ் பண்ணலாம், பாசிட்டிவா பண்ணா அவங்க ஆக்டிவேஷன் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பல விஷயங்களை வந்து ஆய்வு செஞ்சு நம்ம ஒரு கல்லை தேர்வு செஞ்சு அந்த கல்லை வந்து அவங்க ஆக்டிவேஷன் பண்ணி அந்த கோவில் வழிபாடு பண்ணி எந்தெந்த கோயில் போகணும், எத்தனை மணிக்கு அவங்க அதை ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணியே காமிக்கிறோம். அப்பதான் மாற்றங்கள் வருமே தவிர நம்ம பொதுவா வந்து நம்ம ராசிக்கோ நட்சத்திரத்துக்கோ தசைக்கோ ஒரு கல் போடுறதுனால எந்த மாற்றமும் வராது. அது வந்து நீங்க தவறா எடுத்துக்கிறீங்க. அப்படியெல்லாம் வந்து நவரத்ன கல் போடாதீங்க. இப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து கல்ல தேவைப்படாது, ஏன்னா அவங்க பாசிட்டிவா இருப்பாங்க. பாசிட்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. 9 கிரகங்களும் சரியாக இயங்கி கொண்டே இருக்குது. அப்ப அப்படின்னா கிரக பாதிப்பு அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். நெகட்டிவ்னா இப்போ ஒரு ராசியில வந்து ஒரு சனி பெயர்ச்சியோ ராகு கேது பெயர்ச்சியோ மாறும்போது இப்ப செவ்வாய், இப்ப மேசராசிக்கு செவ்வாய் பயிற்சியோ சனி பயிற்சியோ இப்ப சனி வந்து 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கும் போது லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கு, நல்ல யோகம் வருங்கன்னு சொல்றதுனால உடனே வந்து பவளக்கல்ல நம்ம போடுவோம். அப்படி போடக்கூடாது, அங்கதான் மிஸ்டேக் பண்றோம். இப்படி இந்த கிரகங்கள் வந்து 11ஆம் இடத்துக்கு வரும்போது லாபம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்ல, எப்படி லாபம் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த கட்டத்துல இருந்து மாறுறதுனால கூப்பிடணும். அப்ப வந்து 11ஆம் இடத்துக்கு போனா லாபம் கொடுக்கும்னு அவங்க நல்லா தெரியும், அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அதே மாதிரி இந்த கல்லு போட்டா நமக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கறது யாரும் நம்ம யோசிக்கிறோமா? யோசிக்கிறது இல்ல. நமக்கு அந்த கல்லுனால என்னென்ன மாற்றங்கள் வரும், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம பொதுவாவே எல்லாம் சொல்லி அந்தந்த கல்லை நம்ம போடுறோம். அப்படி போடவே கூடாது. நமக்கு ஒரு நேரம் நல்ல நேரம் வரணும், இல்ல வராம இருக்கு, அந்த நேரத்தை வந்து டேக்கிள் பண்ணணும்னா தான் நம்ம அந்த நவரத்ன கல்லை தேர்வு செய்யணும். நமக்கு ஒரு பிரச்சனையோட ஒரு கல்லை போடுறதுனால பிரச்சனை தீர்ந்துறது அல்ல. அதனால ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒரு நவரத்ன கல் போடணும்னா அந்த கிரகங்களுடைய பாதிப்பு நமக்கு உடம்புல இருக்காங்கிறத வந்து கரெக்டா கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு அந்த கல்லை தேர்வு செய்யும் போது அப்படி தேர்வு செஞ்சுதான் நம்ம கொடுக்குறோம். அப்படித்தான் கொடுத்து நம்ம அந்த எந்தெந்த கோயில் போகணும், எப்படி அதை வழிபாடு பண்ணணும், எப்படி நம்ம அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுலாம் நான் ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கிறேன். நீங்க அப்பயே பார்த்துக்கலாம் நமக்கு இந்த கல்லு தேவையா இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்க அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட போது நீங்க லைஃபுக்கு வந்து நீங்க நவரத்ன கல்ல தேவைன்னா போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா போடலைங்கிறது நீங்க ஒரே இதுல தெரிஞ்சு போயிடும். இல்லாட்டினா நீங்க ராசிக்கு ஒருத்தர் சொல்லி நட்சத்திரத்துக்கு ஒரு சொல்லி கல்ல போட்டு அதனால எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லி பல சங்கடத்தும் கூட இருக்கிறத காட்டிலிங்க. நீங்க ஒரே ஒரு தடவை வந்து பார்த்துட்டு செக் பண்ணி நமக்கு ஓகேவா எஸ்ஸா நோவான்னு அப்பயே தெரிஞ்சு போயிடும். அப்ப நமக்கு வேணுமா வேணாமான்னு தெரிஞ்சிடும். நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு அட்வான்டேஜ்ல இப்ப ஒரு
ஒரு செல்லை வாங்கினவனே ஆக்டிவேஷன் பண்ணணும்னா ஓகே நம்ம போன் பண்றோம், ஆக்டிவேஷன் பண்ணலன்னு கொண்டு போய் கொடுத்துறோம். அது மாதிரி தான் இப்போ இந்த நவரத்ன கல் நம்ம கொடுக்கறது அப்படின்னா ஆக்டிவேஷனா ஆக்டிவேஷன் இல்லையா, ஆக்டிவேஷன்னா என்ன கிரகத்தோடைய ஆக்டிவேஷன், என்ன கிரகத்தோடைய நெகட்டிவ் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நெகட்டிவ் பாசிட்டிவ் பண்ணணும். அப்ப பாசிட்டிவ் பண்ணா நீங்க ஆக்டிவேஷன் ஆயிருவீங்க. அப்ப உடனே நம்ம அந்த ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கிறோம். இப்படித்தான் கிரகங்கள் ஆக்டிவேஷன் பண்ணணுமே தவிர நம்ம பொதுவா போடுறதுனால எந்த விதமான பலன் இல்லை. என்னுடைய விஷயத்தை பொறுத்தவரையிலும் யாருக்கு எந்த ஒரு பாதிப்பு வராத மாதிரி தான் அந்த கிரகங்களை வந்து எப்படி நகர்த்தணும், எப்படி அதுல இருந்து நம்ம வெளியில இருந்து வரணும் அப்படிங்கிறத நிறைய நம்ம ரிசர்ச் பண்ணி அறிவியல் பூர்வமாவே உங்களுக்கு முன்னாடி செக் பண்ணி காமிச்சுதான் அந்த நவரத்ன கல்லை கொடுக்குறோமே தவிர பொதுவாகவே யாருக்கு எந்த கல்லும் கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி நம்ம கிட்ட எய்ம் கிடையாது. எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நிறைய பேர் தெரியாம கல்லை போட்டு சிரமமும் சிக்கலும் ஏற்படுத்திக்கிறீங்க. அப்படியெல்லாம் நவரத்ன கல்லை போடாதீங்க. நவரத்ன கல் போடணும்னா நம்ம செக் பண்ணி பார்த்து, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கோம், அதை செக் பண்ணுவோம். செக் பண்ணி பார்த்து நீங்க பாசிட்டிவ்னா போட வேண்டியது இல்லை, நெகட்டிவ்னா தான் போடணும். நெகட்டிவ்னா எந்த கிரகத்தோட நெகட்டிவ், அப்ப அந்த கிரகத்தோட நெகட்டிவ் தான் தோஷமா மாறுறது. இப்படி பல விஷயங்கள் வந்து டக்குன்னு அங்கங்க லாக் பண்ணி இருக்கும். அதுல எது ரிலீஸ் பண்ணணுமோ அதை ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா ஓகே ஆயிரும். நம்ம எதுன்னு தெரியாமையே வந்து கோயிலுக்கு போறோம், ராசிக்கு அர்ச்சனை பண்றோம், எல்லாமே வந்து வரிசையமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எதுக்காக பண்றோம், எதுக்காக பண்ண போறோம், எப்படி பண்றோம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறது இல்லை. நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத யோசிக்கிறது இல்லை. எதுக்காக அப்படி சொல்றோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு வந்து அப் டு டேட் கரண்ட்ல வந்து ஒரு செல்போன் எடுத்து யூடியூப் அனுப்பினோம்னா அப் டு டேட் கரண்ட்ல வந்துகிட்டே இருக்குது. எல்லா விஷயம் வந்துகிட்டே இருக்குது. அப்ப எல்லா விஷயம் வந்துகிட்டு இருக்கு, நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு எது தேவை அப்படிங்கிறது வந்து நமக்கு அதுக்குன்னு ஒரு நல்ல நேரம் வரும்போதுதான் இது சரியா இருக்கும், இப்ப பண்ணா கரெக்டா இருக்குங்கிறது நமக்கு மைண்டுக்கு தோணும். நம்ம அது கரெக்டா இருக்கும். நமக்கு மனசுக்கு பிடிக்கல, நமக்கு அது சரியா தோணுங்க, நீங்க அங்க போகாதீங்க. அது மெயின், அது உங்களுடைய இஷ்டம். அது மெயின் விஷயம். எதுக்காக சொல்றேன்னா ஒரு விஷயத்த வந்து காமிக்க நமக்கு நெகட்டிவ் கிரகங்கள் வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கும். இது கரெக்ட் தப்பு, கரெக்ட் தப்புன்னு கரெக்டா கொண்டு போய் நம்ம லாக் பண்ணிடுவோம். அதனால கிரகங்கள் வந்து 24 மணி நேரம் இயங்கி கொண்டேதான் இருக்கும். அது எந்த கிரகம் நம்ம பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த கிரகத்தை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும். ஆக்டிவேஷன் பண்ணும்போதுதான் நம்ம சிக்கல்ல இருந்து வெளியில வர முடியும், கிரக பாதிப்புல இருந்து வெளியில வர முடியும், தோஷத்துல இருந்து வெளியில வர முடியும். இப்படித்தான் நம்ம நவரத்னங்களை தேர்வு செஞ்சு அந்த கோவில் வழிபாடு, அந்த கிரகங்களுடைய ஆக்டிவேஷன் பண்ணி அனுப்பும் போது அவங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும். இது வந்து கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள். இப்ப வந்து பயிற்சி மாறும்போது இப்போ சனி பயிற்சி மாறு 2 வருஷத்துக்கு ஒருக்க மாறுற மாதிரி நம்ம 2 வருஷம் மாறுதுங்க நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம உடம்புல இருந்து அந்த நெகட்டிவ் கிரகம் வெளியில போறது நமக்கு நேச்சுராவே தெரிஞ்சிடும். இந்த கிரகத்துடைய பாதிப்புன்னா உடம்புல அந்த கிரகத்துடைய பாதிப்பு ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும், உடம்புலயும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த கிரகத்துடைய ஸ்டோன் நம்ம போட்டவனே டக்குன்னு அந்த கிரகத்தோட நெகட்டிவ் வெளியில போகும். இப்ப எப்படி 2 வருஷம் கழிச்சு சனி பகவான் வெளியில போற மாதிரி நம்ம கல் கொடுத்து செக் பண்ண அடுத்த செகண்ட் அந்த கிரகத்தோட நெகட்டிவ் வெளியில போய் நமக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் ஆகும். அப்படி பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் ஆகும்போது உடம்புல இருக்க இப்ப மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், உடம்புல சில தொந்தரவுகள் இருக்கும், அது எல்லாமே இந்த கிரகங்கள் வந்து உடம்புல லாக் பண்ணி இருக்கிற மாதிரி அந்த மெடிசனையும் உள்ள போக விடாம பண்ணும். அது வந்து கண்ணுக்கு தெரியாது. இப்ப இதை வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ண உடனே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும் சரி மெடிசனும் சரி கரெக்டா உடம்புல ரேஸ் ஆகும். அது எப்படி சாப்பிடலாம், எத்தனை மணிக்கு சாப்பிடலாம், எத்தனை மணிக்கு அதை ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம நோட் பண்ணி கொடுப்போம், கணிச்சு கொடுப்போம். இப்ப நீங்க இத்தனை மணினா இத்தனை மணிக்கு உங்களை பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ண உடனே நீங்க இத்தனை மணிக்கு மெடிசன் சாப்பிடுங்க, இத்தனை மணிக்கு இந்த கிரகத்துடைய டைம், இந்த டைம்ல வந்து இதை நீங்க ஆக்டிவேஷன் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுத்தவனே எந்தெந்த நேரத்துல எந்தெந்த கிரகங்கள் வந்து நமக்கு நெகட்டிவா இருக்கோ அந்த கிரகத்தை பாசிட்டிவ் பண்ணி அந்தந்த நேரத்தை நம்ம அவாய்ட் பண்ணி டக்குன்னு நம்ம மாறிக்கலாம். இப்படி அதெல்லாம் வந்து கரெக்டா நம்ம கணிச்சு அந்த கிரகத்துடைய ஸ்டோன் போடும்போது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்க நவரத்னங்களை தேர்வு செய்யுங்க, உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இதே மாதிரி அடுத்தடுத்த நிகழ்ச்சியில வந்து நம்மளுடைய வீடியோல வரும், பாருங்க, பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி நேயர்களே, வணக்கம்.